சிங்கம்புணரி அருகே வேட்டங்குடி பகுதியை சேர்ந்தவர் ஜோதிடர் ராமகிருஷ்ணன். இவர் காரைக்குடி அருகே மானகிரியில் உள்ள தனது வீட்டில் வைத்து ஜோதிடம் மற்றும் தோஷம் கழிப்பது போன்ற பரிகார பூஜைகள் செய்து வந்தார். இவரிடம் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு தாய் தன்னுடைய 18 மற்றும் 14 வயதுடைய 2 மகள்களை அழைத்துக் கொண்டு ஜோதிடம் கேட்க சென்றார். தன்னுடைய 2 மகள்களும் சரியாக படிப்பதில்லை என்று கூறிய அந்த பெண்ணிடம் பரிகாரம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறியுள்ளார் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் பேச்சை உண்மை என்று நம்பிய அந்த பெண் தனது 2 பெண் பிள்ளைகளையும் மாநகரில் உள்ள ஜோதிடரின் வீட்டுக்கு பரிகார பூஜை செய்வதற்காக அழைத்து சென்றுள்ளார். அங்கு தாயாரை ஒரு அறையில் தனியாக இருக்கும்படி கூறிவிட்டு அந்த சிறுமிகளையும் தனியாக ஒரு அறைக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான் ராமகிருஷ்ணன். இந்த தகவலை யாருக்கும் சொல்லக்கூடாது என்றும், அவ்வாறு சொன்னால் உனது தாய் மற்றும் தந்தை இறந்து போய்விடுவார்கள் என்றும் மிரட்டி அனுப்பி உள்ளான். இதை கேட்டு பயந்து போனதால் 2 சிறுமிகளும் யாரிடமும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டனர். அன்றில் இருந்து 2 வருடங்கள் கழிந்த நிலையில் 2 குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. இருவரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது அவர்களை பரிசோதித்த மருத்துவர் சிறுமிகளுக்கு பால்வினை நோய் இருப்பதாக தெரிவித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் தனது 2 மகன்களிடமும் விசாரித்த பொழுது ஜோதிடரின் அத்துமீறல் அட்டூழியம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து ஜோதிடர் ராமகிருஷ்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கின் விசாரணை சிவகங்கையில் உள்ள போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றத்தின் தீவிரம் கருதி குற்றம் சாட்டப்பட்ட ஜோதிடர் ராமகிருஷ்ணனுக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். பாலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன்.